தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அறிமுக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்தில் ஆர்ஜே பாலாஜ், செல்வராகவன், கருணாஸ், நட்ரி மற்றும் பலரது நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சொர்க்கவாசல். இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, போலி வழக்கில் கைது செய்யப்பட்ட ஆர்ஜே பாலாஜ் சிறைச்சாலை எனும் நரகத்தில் என்ன ஆனார் அப்படிங்கிறது தான் இந்த சொர்க்கவாசலுடைய ஒன்லைன் ஸ்டோரி. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன் சிறைச்சாலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறான் அப்படிங்கிறத இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. 1999 சென்னை மத்திய சிறைச்சாலையில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தில் துணை ஜெயிலர் எரித்து கொல்லப்பட்டார். அந்த கலவரத்தை அடக்க போன காவல்துறையினர் 9 கைதிகளை சுட்டு கொன்னாங்க. அந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு கற்பனை கலந்த கதையாக இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் இந்த படத்தை கொடுத்துருக்காரு. முற்றிலும் மாறுபட்ட கதையில் ஆர்ஜே பாலாஜி நடித்திருக்காரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்திருக்கிற இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சென்னை மத்திய சிறைச்சாலையில் கைதியாக இருக்கார் செல்வராகவன். சிறைக்குள்ளே இருந்து ஒட்டுமொத்த சென்னையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. ஒரு கேங்ஸ்டராக கட்ட பஞ்சாயத்து, போதை மருந்து இப்படின்னு பல தவறுகளை பண்ணுறாரு. செல்வராகவனுடைய சாம்ராஜ்யத்தின் கதை ஒரு பக்கம் நகர, இன்னொரு பக்கம் ஆர்ஜே பாலாஜினுடைய கதை தொடங்குது. அதாவது ஒரு சின்ன கையேந்தி பவன் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. தான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும், தான் காதலிக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணணும், தன்னுடைய அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவுல இருக்காரு. அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக போலீஸாரால் கைது செய்யப்பட்டு செல்வராகவன் இருக்கக்கூடிய சிறைக்கு போகிறாரு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்த ஆர்ஜே பாலாஜியை போலீஸ் ஏன் கைது பண்ணாங்க, செல்வராகவனுக்கும் ஆர்ஜே பாலாஜிக்குமான தொடர்பு என்ன, இறுதியில் என்ன ஆனது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத் 1999 நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தினுடைய கதைக்களம், அதற்கு பிறகு விறுவிறுப்பான ஆக்ஷன் காட்சிகளின் மூலமாக அந்த திரைக்கதையை நகர்த்தி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ரொம்பவே சிறப்பாக இயக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் எந்த விதமான தோயுமே இல்லை. முதல் பாதி இரண்டாம் பாதி ரெண்டுமே பார்த்திங்கன்னா விறுவிறுப்பாக போகுது. அதே போல் ஆர்ஜே பாலாஜி தன்னுடைய நடிப்பின் இன்னொரு பக்கத்தை காட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். சிறைச்சாலையில் அவர் அனுபவிக்கின்ற வலிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அழுகை, கோபம் அப்படிங்கிற 2 விதமான கதாபாத்திரங்களில் நம்மளை நடித்து மிரட்டுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் திடீர்னு கைது செய்யப்பட்ட ஆர்ஜே பாலாஜ் தான் சிறைச்சாலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார், சிறைக்கு போனதுக்கப்புறம் அவர் என்னவா மாறினார், அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் வந்துச்சு அப்படிங்கிற அந்த கதாபாத்திரங்களுடைய ஆர்க் இருக்கு இல்லையா, இயக்குனர் ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருந்தார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறைச்சாலை இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வடை சென்னை படத்தில் பார்த்துருப்போம். இந்த சொர்க்கவாசல் படத்தில் சில ஆச்சரியங்களைய இந்த படத்தின் உள்ளே வச்சுருக்காரு இயக்குனர் சித்தார்த் விஸ்வநாத். அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை, இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு எல்லாமே பார்த்திங்கன்னா மிரட்டலாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகர்கள், நடிகைகள் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா த்ரில்லர் ஆடியன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே பிடிக்கும். மற்ற ஆடியன்ஸுக்கு இந்த படம் எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னு தெரில. அதான் இந்த படத்தினுடைய மைனஸ். மொத்தத்தில் இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. இந்த படத்தை நீங்கள் பார்த்திங்கன்னா தாராளமாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஓகே கைஸ், அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.